கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் எதற்காக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்? எத்தனையோ பேர் திருமணத்திற்காக ஞானஸ்நானம் பெற்றவர்களெல்லாம் உண்டு. திருமணத்திற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே வேலை கிடைக்கும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, பெற்றோருடைய வீட்டிலே பெற்றோருடைய நிர்பந்தத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, ஏதாயிலும் ஒரு ஆதாயத்துக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் உள்ளவனாகி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எனக்காக பிறந்தார், பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்காக அவர் பிறந்தார், எல்லா மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், இவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மறுபடியும் அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், என்னுடைய எதிர்காலங்களை அவர் பொறுப்பெடுத்து கொள்வார், பூமியிலே மாத்திரமல்ல மறுமையிலேயும் பொறுப்பெடுத்து கொள்வார், நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம். ஞானஸ்நானம் பெறுகிற ஒவ்வொருவருடைய நோக்கமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். தேவன் இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் 6 நாள் சிருஷ்டித்தார். இத்தனை வருடங்களாகி இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயமெல்லாம் எவ்வளவோ இருக்குது. இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களில், பூமிக்குள்ள, கடலுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இவ்வளவையும் 6 நாளில் உண்டாக்குனா இது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இயேசு கிறிஸ்து வந்துவிட்டு போன பொழுது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லி போனார். 2000 வருஷமாக ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காரு. அது எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கும்? இன்னமும் முடியலை, முடிய போகுது. அதை முடித்து விட்டு வருவார். இந்த பூமியிலே எத்தனையோ காரியங்களை பார்க்கும் பொழுது, சில சூழ்நிலை, இயற்கையான சில இடங்களுக்கு பார்க்கும்போது திரும்ப வருவதற்கு மனிதனுக்கு மனமே இல்லை, விருப்பமே இல்லை, அங்கேயே இருந்து விடலாம் போல் இருக்கிறது. சில ஊருக்கெல்லாம் வேலைக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு பிளாட்டை வாங்கி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அந்த ஊர்லேயே போய் வீடு கட்டி அங்கேயே குடியிருக்காங்க. பூமியில் சுற்றுலா ஸ்தலத்துக்கு போனால் திரும்ப வர்றதுக்கு விருப்பமே இல்லை, அதிக செலவாகிறதுனால வந்துடுறாங்க, இல்லை உத்தியோகத்தின் நிமித்தம், உறவுகள் நிமித்தம். இது 6 நாளில் கண்டுபிடிச்சி. இது பூமியில் மட்டும் இல்லை, ஆகாயத்தில் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இவ்வளவோ காரியங்கள், கண்டுபிடிக்க முடியாதவைகளும் இன்னும் உண்டு. இதெல்லாம் 6 நாளில் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிந்திக்கவே முடியாது, மனிதனால் சிந்திக்கவே முடியாது. சில பொருளை பார்த்துட்டு வந்தால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் விளக்கம் சொல்லலாம், அதை முழுசாலாம் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் இருக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள், 1000 வருடம், 2000 வருடம் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கும்? அதுக்குள்ளே இன்னும் அநேக ரகசியங்களெல்லாம் உண்டு, வெளிப்படுத்தப்படாத விஷயங்களெல்லாம் உண்டு. ஜனங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, தங்களுடைய கருத்துக்களின்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேதத்தின்படி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இன்னும் எத்தனையோ விஷயங்களெல்லாம் உண்டு. அந்த குடியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ஸ்தலத்தில் 2000 வருஷமாக
உருவாக்கிட்டு இருக்கார். அந்த ஸ்தலத்தில் தரையெல்லாம் தங்கம், தரை தங்கமயமானது. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சில விஷயம் நான் பார்த்ததில்லை. சுகந்தின்னு பேர் வச்சுருப்பாங்க. சுகந்தி என்பது விலை உயர்ந்த ஒரு கல், வச்சிரக்கல், சுகந்தி, ஏராளமான கல் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில். இந்திர நீலம், படிக பச்சை, ஏராளமான கல். இவைகளெல்லாம் எங்கெங்கே பதிக்கணுமோ அங்கெல்லாம் பதிச்சு வச்சு, யார் யாருக்கு என்ன கிரீடம் செய்யணுமோ இந்த கிரீடங்களை செஞ்சு, எந்தெந்த கிரீடங்களில் யார் யாருக்கு என்ன கல்லெல்லாம் பதிக்கணுமோ எல்லாத்தையும் பதிச்சு ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காரு 2000 வருஷமாக. இன்னமும் முடியலை. இத்தனை வருஷமாக ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காரு. இந்த ஸ்தலத்தில் நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டா? நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டா? கிரீடம். சில யூனிஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தொப்பி இருக்கும். ப்ரைவேட்டாக வேலை செஞ்சால் அந்த கம்பெனிக்கு ஒரு கேப்பு, கூர்க்கான்னா அவங்களுக்கு ஒன்று, ஏடிஎம் வாட்ச்மேன்னா அவருக்கு ஒன்று, போஸ்ட்மேன்னா அவருக்கு ஒன்று, காவல்துறையில் அவங்களுக்கு ஒன்று, காவல்துறையில் அதிகாரிகளை பொறுத்து, இராணுவத்தில் அதிகாரிகளை பொறுத்து, இவைகளெல்லாம் அவருடைய பதவியின் அடையாளம். சோடர் பட்டையில் இருக்கும், கேப் அவருடைய தொப்பியில் இருக்கும், அந்த முத்திரை, அந்த ஸ்டார், இதெல்லாம் பதவியினுடைய அடையாளம். நமக்கு அங்கே கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தலம், வாசஸ்தலம் என்று சொன்னால் குடியிருக்கிற வீடுன்னு அர்த்தம். வாசம் பண்ண இடம், குடியிருக்கிற இடம். இதை தயாரித்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள் என்னென்ன கல்லெல்லாம் பதிக்கிறாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தாலே கவர்ச்சிகரமாக இருக்கும். அந்த கல்லோட பேரெல்லாம் கூட தெரியாது. நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு கல் ஒன்று இருக்கான், அந்த கல்லை போட்டால் சாதாரண டைல்ஸில் முட்டி வலி, இந்த நரம்பு இழுக்கிறது இதெல்லாம் வரும். அது ஏதோ ஒரு டைல்ஸ் ஒன்று இருக்குது, அதை போட்டால் முட்டி வலி வராது, நரம்பு பிரச்சனை எதுவுமே வராது, அப்படி ஒரு கல் இருக்குது, அதை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன்னு சொன்னார். தரையில் போடுறதுக்கு செவுத்தில் வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்தா தலை சீவலாம், கண்ணாடி மாதிரி கலர் கலராக. பூமியில் கட்டுற வீடுகளே, மனிதனுடைய அறிவினால் கட்டப்படுகிற வீடுகள் இப்படி இருக்கும் என்று சொன்னால் 50 வருஷம் இல்லை 60 வருஷம். ஒரு வீடும் 1000 வருஷம் இருக்காது. இந்த குறுகிய காலத்திற்கு கட்டப்படுகிற இந்த கட்டடங்கள் இப்படிப்பட்டதும் கவர்ச்சிகரம். இவங்களுக்கு பேர் உண்டாக எவ்வளவு தான் செலவழித்து உள்ளுக்குள்ளே கவர்ச்சிகரமாக செஞ்சு வச்சாலும் அந்த டெடிக்கேஷன் அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் யாரும் அதை நினச்சிட்ருக்க போகிறது பெருசாக அன்றைக்கி வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ தான். யாரும் சொந்தக்காரங்க முதல் முறையாக வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ தான். இதுதான் பூமியில் உள்ள வீடு. அப்போ இத்தனை வருடங்களாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஞான ஸ்நானம் எப்படி இருக்கணும்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கணும். எல்லாருமே ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம். ஒருத்தரும் எதற்காக பெற்றிருக்கோம்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம்? என்ன நோக்கத்துக்காக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம்? மனம் திரும்பி இருக்கோமா? விசுவாசமாக இருக்கிறோமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அங்கே கட்டப்பட்டு இருக்கின்ற குவார்ட்டர்ஸில் நமக்கு ஒரு வீடு உண்டு. தொகுப்பு வீடு மாதிரி ஒரே மாதிரி கட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரே மாதிரி கட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்னால் லாஸ்ட் கிரேடுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த எல்பிபி, அந்த லோயர், அந்த குவார்ட்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். சூப்பரண்டன்ட் குவார்ட்டர்ஸ், ஜேஇ, எஸ்டிஓ, இன்ஜினியர் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கும். நாம் என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். அப்போ இந்த பூமியிலே நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெற்று
நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் பணிகள் எப்படிப்பட்டதாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு ஏற்றபடி தான் அங்கே வீடு கட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே வீடு இருக்குன்னு சொல்ல முடியாது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரலோகத்தில் வீடு, எல்லாருக்கும் கிடையாது. பூமியிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெற்றவங்களாம் உண்டு. ஞானஸ்நானம் பெற்றால் அங்கே வேலை கிடைக்கும். ஞானஸ்நானம் பெற்றால் இவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம். ஞானஸ்நானம் பெற்றால் தான் திருமணம் நடக்கும். இதெல்லாம் காரணங்கள் உண்டு. இவைகளுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் கிடையாது. பெற்ற ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது யோசித்து பாருங்களேன். 6 நாள் கண்டுபிடிச்சி இப்படி இருக்குது, 6 நாள் சிருஷ்டிப்பே இப்படி இருக்குது. சமுத்திரத்தின் ஆழத்தில் என்னன்னு டைட்டானிக் கப்பல் 1918 வருஷமோ 12 வருஷமோ முழுகுச்சு, 18 நினைக்கிறேன். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது டீல கிடக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க இத்தனை என்னது முழுகி போனொன்று கிடக்கிற ஒன்று கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை இருக்குது. வாழ்நாள் முழுக்க மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆயுள் முழுவதும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஆண்டு எத்தனை நாளில் 6 நாள் உண்டாக்குனார். எது எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். என்ன இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் உலகத்தை உண்டாக்கும் போதே மின்சாரத்தை தயாரிக்கிற விதம் என்னன்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி எதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எல்லாம் தெரியும். இந்த 6 நாள் படைப்பு, இந்த 6 நாள் படைப்பில் இருந்து எத்தனை விதமான மாளிகை, எப்படிப்பட்ட வாகனம், தரையில் போகிறது, ஆகாயத்தில் போகிறது, தண்ணி மேலே போகிறது, தண்ணி உள்ளே போகிறது, என்ன கண்டுபிடிப்பு. 2000 வருஷமாக அவர் கட்டிகிட்டு இருக்காருன்னா அது எப்படிப்பட்ட வீடாக இருக்கும், எப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகளில், ஆவிக்குரிய சிந்தனையில் இவைகளெல்லாம் சிந்திச்சிட்ருக்கணும். மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, அநியாயமாக என்னை குற்றப்படுத்திட்டான், 24 மணி நேரம் சிந்தை தான். தூக்கமே வரல. ஏன் தூக்கம் வரல? நான் சும்மா இருந்தேன், என்னை அநியாயமாக சொல்லிட்டு போயிட்டாரு. சிந்தையெல்லாம் பாருங்கள், என்னத்துக்கு பிரயோஜனம்? என்னைக்கோ நடந்து சிந்திக்கிறது பரவாயில்ல. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நினச்சேன், கோயம்புத்தூரில் நான் ரூமில் தங்கி இருக்கும்போது இன்னொரு பாய் ஒருத்தர் நல்லா படித்தார். அந்த காலத்தில் MBA படித்தார் என்னவோ தெரியல, நல்ல தரமான ஒரு படிச்சிட்டார். 78 79 வருஷத்துலேயே படித்தப்போ என்னை விட அவருக்கு சம்பளம் கம்மி. நான் ITI தான் படிச்சிருக்கேன். என்னை விட அவருக்கு சம்பளம் கம்மி. வேறு இடத்துல வேலை செய்கிறார், நான் பாடி பில்டிங் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அப்போ நான் ஒரு தரமான வீட்டில் தங்கியிருக்கேன். இவர் தங்கியிருக்கிற வீடு கீழே முழுகுன தர, மேலே கீத்து, சைடில் மண் செவரு. அவருக்கு தகுதிக்கேற்ற வேலை இல்லை. அவர் வாட்டு உளறிட்டு புலம்பிகிட்டே இருப்பார். அதனால் அங்கே இருக்கிறவங்கள லூசு பாய் அப்படி தான் சொல்லுவாங்க. லூசு அப்படி தான் சொல்லுவாங்க. இவருக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் அவர் படித்த படிப்புக்குள்ளே வேலை கிடச்சிருச்சு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வீட்டை மாற்ற போகிறேன். ஏன் பாய்? அம்மா கேட்குறேன். இல்லை, நான் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை பார்க்க போகிறேன்னா, இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. திடீர்னு அவனுக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, பெரிய கௌரவம், பழசெல்லாம் மறக்கக்கூடாது, பழசை நினச்சிட்டே இருக்கணும். பழசை நினைக்கணுன்னா என்ன நினைக்கணும்? நான் குடிசையில் இருந்தேன், குடிசையிலேயே தான் இருப்பேன். நான் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், டவுன் பஸ்ஸில் தான் போவேன். அப்படி இல்லை பழசை நினைக்கிறது. குடிசையில் இருக்கும்போது என்ன கஷ்டம் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ ஒரு வசதி வந்துருச்சு. பழசை நினச்சி பார்த்து குடிசையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். கூலி வேலை செஞ்சு டவுன் பஸ்ஸில் போகிறவங்களுடைய கஷ்டம் என்னன்னு இவருக்கு தெரியும். பழசை நினச்சி ஒரு டவுன் பஸ்லேயே போகக்கூடாது. நல்ல போஸ்ட் அவருக்கு கிடச்சிது. அவருக்கு பர்சனல் பியூன் ஒருத்தர் இருப்பார். அப்போ அது எப்படிப்பட்ட போஸ்ட்டாக இருக்கும்?
டவுன் பஸ்ஸில் போகக்கூடாது. கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் வர்றவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு கூலி வேலை செஞ்சு போகிறாங்கன்னா அவருடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஏதாவது ஒரு உதவி செய்யணும். அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்து, அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும், அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் பழசை நினைக்கிறது. நான் பழசை நினச்சிட்ருக்கேன், பழசு விடமாட்டேன்னு போய் பழையபடியே முழுகின தரையில் இருந்து அந்த ஆரோக்கியம் தான் நிறைய பேருக்கு தெரியல. முழுகின தரையில் இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம், ஈத்துக்கொட்டை இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம். இன்றைக்கி சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. 10,000 சம்பளம் வாங்குறோம் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லது. ஆனால் பழசை நினைக்கிறதுன்னா என்ன? பழசை நினச்சி பசி என்றால் என்னவென்று தெரியுமா? நான் ஒரு காலத்தில் பசியும் பட்டினியுமா இருந்தேன், இன்றைக்கி நான் அப்படி தான் இருப்பேன். அப்படி இல்லை. பசின்னா என்னன்னு தெரியும். பசியோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. இதான் பழசை நினைக்கிறது. பழசை நினச்சி பார்த்து உதவி செய்யணும். பழைய காலத்து அந்த காலத்தில் ஏர் கலப்பையை வச்சுருப்பாங்க. இப்போ ஏறுனா என்னென்னு தெரியாது. ஒரு ஜான் நீட்டிகிட்டு இருக்கும். இது ராசி, தாத்தா பாட்டன் தாத்தா பாட்டன் பூட்டங்கால அப்பா எல்லாம் உபயோகிச்சு இது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு உழுதுட்டு இருந்தவங்களாம் உண்டு ஒரு காலத்தில். டிராக்டர் வந்தப்பெல்லாம் இது ராசியான கலப்பை, இதை நான் விடமாட்டேன், அதை வச்சு ஏர் உழுதுகிட்டே இருப்பாங்க. அவர் 2 மணி நேரத்தில் உழுதுட்டு போயிடுவார். டிராக்டர் வச்சு இவர் 2 வாரம் உழுதுட்டுருப்பார். பழசை நினைக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சு நினைக்கணும். பழசை நினச்சி நாம் இருந்த நிலையை பார்த்து அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். இதுதான் பழசை நினைக்கிறது. இப்போது ஞானஸ்நானம் எப்படி பெறணும்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படான். தப்புச்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பழசை நினைப்போம், நினச்சி தான் ஆகணும். பழசை நினச்சி சாட்சி தான் சொல்லலாம். இன்னென்ன பிரகாரமாக இருந்த என்னை கர்த்தர், அவரை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் என்னை இப்படி உயர்த்திருக்கார் என்ற சாட்சியை சொல்லலாம். அடுத்து நமக்கு என்ன பாதையோ அந்த பாதையில் போகணும். அந்த பாதையில் சரியாக போயிட்டு இருந்தால் தான் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கும். ஒரு மிகவும் குறைவான ஒரு எளிமையான வேலையில் செஞ்சவங்களுக்கு தரமான தகுதியான வேலை கிடச்சிச்சின்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அதை பாதுகாத்துக்கணும். அப்போ தான் அது நிலைக்கும். இல்லைன்னா நிலைக்காது. எத்தனையோ பேர் பார்க்குறோம். பணி நீக்கம், பணி இடைநீக்கம் வேறு, பணி நீக்கம். பணி இடைநீக்கம்னா சஸ்பெண்டு. இங்கே கொஞ்ச நாள் திரும்ப இருந்தால் சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா பண்ணிடுவாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்ட எத்தனையோ பேர் உண்டு. நாம் என்னவா இருக்கோம்? நாம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் விட்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா? அநேகர் நிலைச்சி இல்லை. வேதத்தில் யூதாஸ் என்பவன் நிலைச்சி இல்லை. எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் மறுதளித்து போனவர்களெல்லாம் உண்டு. அவரெல்லாம் ரட்சிப்பில் நிலைத்து இருக்கலை. அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட மற்றவர்களெல்லாம் உண்டு. ரட்சிப்பை திடீரென்று சுதந்திரித்து கொண்டவர்கள். சிலுவையிலே தொங்கின 2 கள்ளர்களிலே ஒருவன் உடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி கடைசி நேரத்தில் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டான். நாம் பெற்ற ஞானஸ்நானம் என்ன? ஞானஸ்நானம் பெற்ற பொழுது என்ன பக்குவத்தில் இருந்தோம்? நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த ஸ்தானத்திலேயே நாம் நிலைத்திருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நம்மை அழைத்து எங்கே கொண்டு போய் விடுவார்? நாம் செய்த கிரிகளெல்லாம் என்ன? அந்த வீடுகளிலே விலையேறப்பெற்ற கற்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற மாதிரி எப்படி இருக்குமோ தெரியலை, பதிக்கப்பட்டிருக்குமா? நம்முடைய பதவிக்கேற்ற ஒரு கிரீடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குமா? கிரீடத்தில் பாருங்கள், மகாராஜாவுக்கு ஒரு கிரீடம், மகாராணிக்கு ஒரு கிரீடம், இளவரசனுக்கு ஒரு கிரீடம், இளவரசிக்கு ஒரு கிரீடம். எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் எப்படிப்பட்டது? அதில் முத்திரைகள் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதா? இங்கே இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கணும். இங்கே இருக்கும்போது செய்யறதுக்கு சுலபமான வழியை சொல்லிட்டார். மிகவும் சிறியவராகிய இச்சிறுவர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மிகவும் சிறியவர்களை அடையாளம் கண்டு கொள்ளணும்.
அவர்களுக்கு எதை செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். எவ்வளோ சுலபமாக சொல்லியிருக்கு பாருங்கள். 1000 ரூபா கையில் இருந்துச்சுன்னா பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு 50 ரூபா கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மனசு வரணும். மனசு வந்தால் தான் அந்த கொஞ்சத்தையாக கொடுப்போம். மனசு நிறைஞ்சிருந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கிறத கூட கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணிலே கண்ட எளிமையான ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யணும். அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு செஞ்சிட்டோன்னா அவர் வாங்கி என்ன செய்வார்? அவர் வாங்கி சாப்பிடுவாரா? என்ன செய்வார்? அதை வாங்கி நமக்கு தான் வச்சுருப்பார். நல்ல பென்ஷன் வாங்குறான்னு வச்சுக்குவோம். 1 லட்சம் 1.5 லட்சம் பென்ஷன் வாங்குறார் ஒரு அப்பா. இவங்க பையன் ஃபாரினில் போய் சம்பாரிச்சு அனுப்புகிறான். இந்த பணத்தை வாங்கி இவராக செலவழிப்பார்? அவருக்குள்ளதே செலவழிக்க முடியாது. இதை வாங்கி இவனுக்கு தான் சேர்த்து வைப்பார். அப்படி தான் அவருக்கு எல்லாமே உண்டு. நாம் அவருடைய சமூகத்தில் சேர்த்து வைக்கிற எல்லாமே அவர் நமக்காகத்தான் வைத்திருப்பார். போகும்போது நாம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இந்த கட்டடம் 6 மாத கட்டடம். இப்போ உட்காந்துருக்குமே இந்த பில்டிங் 6 மாத பில்டிங். 6 மாதம் கிடையாது, 6 மாதமே கிடையாது, 3 மாதம். இந்த 3 மாத பில்டிங். இந்த 3 மாதத்தில் அந்த கலைஞர் இறந்த நேரத்தில் ஜல்லி கொண்டு வர முடியல. 1 வாரம் அங்கே பெண்டிங். இடையில ஜாமான் கிடைக்கல, மணல் கிடைக்கல, அதில் கொஞ்ச நாள் பெண்டிங். இது மாதிரிலாம் டிமாண்ட் வேலையெல்லாம் இல்லை. இது மாதிரி வேலையெல்லாம் நின்று எல்லாம் போய் ஒரு 3 மாதத்துக்கு உள்பட்டு கட்டின பில்டிங் தான் இந்த பில்டிங். 3 மாதத்தில் கட்டின கட்டடத்தை பாருங்கள். ஒரு 6 நாள் உண்டாக்குனார் பூமியை. அதை நம்மளால் பார்க்கவே முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கலாம். அடுத்தடுத்து தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, பத்தாது. அப்போ ஆயிரக்கணக்கான வருடங்கள் கட்டப்படுகிற வீடு நமக்காக. அதை தெரிஞ்சுக்கணும். அது எதுக்குன்னா நமக்கு கட்டிகிட்டு இருக்கார். ஒவ்வொருவருக்காக கட்டி கொண்டு இருக்கிறார். நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்கா? பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய பெயர் அங்கே அந்த வீட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கா? தொகுப்பீடு வர்றாங்களே, தொகுப்பீடு கட்டுறவங்க வரும்போது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க. வீடாக வந்து தெருவில் வந்து எல்லாரையும் பார்த்து உங்களுடைய பத்திரத்தை கொடுங்க, பட்டாவை கொடுங்க, யார் பேரில் இருக்குது சொல்லி அவங்க பதிவு பண்ணிட்டு போவாங்க. அதை பதிவு பண்ணிட்டு போன பிறகு தான் வந்து வீட்டை கட்டுவாங்க. கட்டின பிறகு யார் யார் பேரில் பட்டா இருக்கோ அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தான் அந்த வீட்டை கொடுப்பாங்க. சும்மா இடையில போய் வாங்கிக்க முடியாது. சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த பக்கம் தெருவில் போய் வாங்கிக்க முடியாது. இல்லை பக்கத்துலனா அங்கே போய் வாழணும். அந்த தெருவிலேயே குடியிருந்தாலும் பதிவு செய்யாமல் அந்த வீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்திலும் அப்படி தான். நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கா? நாம் பெற்ற ஞான ஸ்நானத்திலும் நம்முடைய மனம் திரும்புதலும் நம்முடைய ரட்சிப்பிலும் தான் அது இருக்குது. இதுக்கு வேறு யாருமே உதவி செய்ய முடியாது. இதுக்கு என்ன செய்யணுமோ அதை இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு போயிட்டார். பாவ மன்னிப்புக்கு பரிகாரமாகிய பரிசுத்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்திட்டு போயிட்டார். இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். பெற்ற ஞானஸ்நானம் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த பதிவு அங்கே நிலச்சிருக்கணும். நம்முடைய ஜீவியத்தில் தான் அது இருக்குது, நிலச்சிருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் ஸ்நானம் ஞான ஸ்நானம் கொடுத்துட்ருக்கான். திரளான ஜனங்கள் ஞான ஸ்நானத்துக்கு வர்றாங்க. ஏன்னா இவன் கொடுத்த ஞானஸ்நானம் என்னமோன்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் கொடுத்த ஞான ஸ்நானம் என்னன்னா
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். மனம் திரும்புறதுக்கே அந்த காலத்தில் ஒரு ஆயத்தம் இருந்துச்சு பாருங்கள். மனம் திரும்புதலுக்கு ஒரு ஆயத்தமும் அனுமதியும் போல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற வரும்போது அவன் சொல்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்த திரளான ஜனங்களை நோக்கி அவன் என்ன சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாத ஜனங்களே, கட்டாயத்துக்காக திருப்திப்படுத்துறதுக்காக எப்படியா தப்பிச்சா போதும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வருகின்ற கொடிய விஷ மனிதர்களே தான் அர்த்தம். வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள ஞானஸ்நானம் தான் வழி. அந்த வழியை உங்களுக்கெல்லாம் காமிச்சது யார்? பிரசங்கம் பண்ணினவன் தான். பிரசங்கம் பண்ண வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தமாக இருந்தான். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பணும், அதான் முக்கியம். ஞானஸ்நானம் எடுப்பதோ, சபைக்கு வருவதோ, காணிக்கை கொடுப்பதோ, திருவிருந்து எடுப்பதோ, வீட்டில் ஜெபம் பண்ணுவதோ, கூட்டங்களிலே கலந்து கொள்வதோ, ஆராய்ச்சி கலந்து, இவைகள் எல்லாம் அடிப்படையாக இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புதல் இருக்கும் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். நல்ல காய் காய்ச்சி மரம் நிறையா பூத்து குலுங்கி காயும் பழவுமாக நிறையா இருந்துகிட்ருக்கிற நேரத்தில் அடியில் வேர் காஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும், அங்கே வேர் இருக்கணும். இந்த வேர் நம்முடைய மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல், ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எந்த வேலைக்கு போனால் எவ்வளோ அதிக சம்பளம் கிடைக்கும், என்ன படிப்பு படித்தா என்ன வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ சம்பளம் இருக்கும், இவ்வளோ வரும்போது இந்த பணம் வரும்போது இப்படி ஒரு வீட்டை கட்டலாம், இந்த நிலைமையில் இப்படி ஒரு கார் வாங்கிடலாம், இதன் பிறகு இப்படி தான் இருக்கணும். இவங்கெல்லாம் தேவையில்லாத, அது தானாகவே வந்துடும். ஒரு லெவலுக்கு மேலே வந்தால் தானாகவே தேவையில்லாமல் சிலர் ஆயிடுவாங்க. கவனமெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னார், பிரதர் எல்லாம் கட்டி நீங்கள் செட்டில் ஆகி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம் பிரதர், நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஒரு நண்பர் கொடுத்த ஆலோசனை, பேசாமே இருந்தேன். அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறாருங்கன்னு சொன்னேன். விட்டுச்சு, வாங்குன்னு வாங்கி எத்தனை குடிங்க கெடுத்தீங்க, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தீங்க சொல்லி அவங்க அதோடு சரி. அவர் அதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டார். ஆலோசனைக்கு நண்பர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்போது மனிதனுடைய மனம் ஒரு நிலைக்கு மேலே போகும்போது அவர் அந்த நிலைமைக்கு வரல, நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்போ அவர் அந்த நிலைமைக்கு வந்து அவர் என்ன செய்வார்? அந்த மனம் அதுக்கு நேராக போகும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் கிளப்புக்கு போய் சீட்டு விளையாடுறது, பொழுதுபோக்கு என்ன எல்லாம் மனம் அப்படி திரும்பும். இந்த மனம் என்ன செய்யணும்னா, இந்த மனம் அப்படியே திரும்பி சத்தியத்துக்கு நேராக வந்து நீதி, உண்மை, சுத்தம், பரிசுத்தம் என்ற இந்த சத்தியத்துக்கு நேராக நம்முடைய மனம் திரும்பணும். ஐஸ்வர்யம் பெருகும். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து, உழைக்கிறவர்களாக இருந்து, உண்மையாக இருந்தால் உங்கள் ஐஸ்வர்யம் பெருகும், யாரும் தடுக்க முடியாது. நாங்களாம் அப்படி வாழ்ந்தோம். உண்மையாக இருந்து உயர்ந்து வந்தால் வந்து விட்டுட்டு தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். என்னுடைய வயதிலே அவ்வளோ சம்பாரித்த நபர் கிடையாது, எனக்கு மூத்தவங்களும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சம்பாரித்த நபர் கிடையாது. அப்படியெல்லாம் ஏன்னா தொழிலில் உண்மை இருந்துச்சு, அது கிடைக்கும். அதை பாதுகாத்துக்க தெரியல, ஒரு நல்ல ஆலோசனை இல்லை, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. டெய்லி நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வந்துருன்னு சொன்னேன். இதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை.
அவ்வளவும் அழிஞ்சு போச்சு. நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது உயர்த்தப்படுவீங்க, ஐஸ்வர்யம் பெருகும். மனம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே போயிடக்கூடாது, சத்தியத்தின் மேலே வரணும். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு பெருகணும், அன்பு பெருகணும், கிறிஸ்துவின் மேல் அன்பு. இந்த அன்பு பெருகுச்சுன்னா நம்முடைய மனம் சத்தியத்துக்கு நேராக வந்துடும். எங்கேயோ திசை திரும்பி கொண்டிருக்கிற எத்தனையோ கவனங்கள் இருக்கிற இந்த மனம் சத்தியத்துக்கு நேராக திரும்பணும். இதில் உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, நீதி இருக்குது, இதில் ஒரு எதிர்காலம் இருக்குது. பூமியிலே மாத்திரமல்ல, பூமி விட்டு கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதற்காக தான் அங்கே ஒரு வீட்டை கட்டிகிட்டு இருக்கார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். இருக்கிறபடியே போய் ஞானஸ்நானம் பெற்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுத்தாராம் மகா குடியார ஒருத்தருக்கு. இன்னையிலிருந்து இந்த பேர் மாறி உனக்கு டேனியல் பேர் வைக்கிறேன்னு தண்ணியில் முழுக்கி விட்டாராம். இப்போ நீ டேனியல் பழைய ஆள் கிடையாது, இப்போ நீ டேனியல். நான் சாராய பாட்டை ஒன்று வச்சுருந்தான், அதை தண்ணியில் முழுக்கி இதை நல்ல சர்பத்தாக மாற்றுறேன், நீ இந்த முழுக்கி எடுத்து இது இப்போ சாராயம் கிடையாது சர்பத்து. நான் முழுக்கி எடுக்கிறதுனால மாற முடியாது. உள்ளே இருக்கிறத வெளியில் ஊற்றி கழுவி திரும்ப சர்பத்தை அதில் ஊற்றணும், அப்போ தான் அது சர்பத்தாக முடியும். முழுகி எடுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. உள்ளே இருக்கிறது வெளியில் வந்து சத்தியம் மனதுக்குள்ளே பதியணும். அப்போ தான் புதுசாக டேனியல் ஆக முடியும், இல்லை வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய் மாற முடியும். இவங்கெல்லாம் வர்றாங்க, வரும்போதே அவன் எப்படி பார்க்குறான்னா பாம்பு குட்டியில் பார்க்குற மாதிரி பார்க்குறான். யோவான்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க, அவன் பார்க்கும்போதே தெரியுது அவனுக்கு பாம்புகள் எல்லாம் வருது. எனக்கு சிலரையெல்லாம் பார்க்கும்போது தெரியும், சில தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், சில தொழிலாளர்கள் வேலைக்கு வருவாங்க, பார்த்தா கொடிய மிருகம் வர்ற மாதிரி இருக்கும், கொடிய மிருகம் வர்ற மாதிரி. 2 நாள் செய்கிற வேலையை ஒருத்தர் 13 நாள் செஞ்சார். இவரை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு சம்பளம் எவ்வளவு? 900 ரூபா, ஒரு 2500 3000 வச்சுக்கோங்க, 2 பேருக்கு சேர்த்து. செய்ய வேண்டிய வேலையை மெட்டீரியல்லாம் சேர்த்து 20,000 ரூபாய்க்கு செஞ்சார். இவரை பார்த்தா எப்படி? என்னாச்சு வேலை கொடுத்தாச்சு, இனிமே இவங்களை பகிச்சிக்கூடாது, முள்ளில் சேலையை போட்டால் கிளியாமல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, பகிச்சிக்கக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாது என்ற கவனமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எதிரியே இருக்கக்கூடாது, விரோதியே இருக்கக்கூடாது, அப்படியே பகைச்சாலும் போய் சமாதானம் ஆயிடணும். அதனால் காசை காட்டிலும் நட்பு மிக அவசியமானது. அவருடைய நட்பு எனக்கு தேவையோ இல்லையோ, பகை இருக்கக்கூடாது. இந்த பகை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளோ செலவழிச்சிருக்கோம். அப்படி ஒரு சிலரெல்லாம் இன்னொரு ஏற்றி விடுவார். சும்மா கேளுங்க, அங்கே ஏமாத்துறது தான் தப்பில்லைன்னு சொல்லி கொடுக்குறாள்லாம் எனக்கு தெரியும் இருக்குது. அங்கே போய் ஏமாத்துறது தப்பு இல்லை, செய்யுங்கம்மா, 2 நாள் வேலையை 10 நாள் செய்யுங்க சார், மாப்பிள்ளை செய்யுங்க, அப்படி சொல்லி கூட ஆள்லாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வரும்போது இவங்களை பார்த்தா எனக்கு மனுஷனை பார்க்குற மாதிரியா இருக்கும். வேலை எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க, வர்றாங்க, பார்த்தா எப்படி இருக்கும்? கொடிய மிருகம் வர்ற மாதிரி இருக்கும், ரத்தத்தை உரியிற மிருகம் வருதுங்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் பார்க்குறேன் அவங்கள நான். அப்போ இங்கே யோவான் ஸ்நானம் எப்படி பார்க்குறான்னா பாம்புகள் எல்லாம் வருது. ஏன்னா அந்தந்த ரீதி அவன் தொழில். ஞானஸ்நானம் கொடுக்குறதுக்கு எப்படி கொடுக்கணும்? மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும், மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெறணும். ஆனால் வர்றதெல்லாம் எப்படி இருக்குது? விஷ பாம்புகள் வந்து கொண்டிருக்கு. மனம் மாற்றமே கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு பயந்துட்டாங்க. ஞானஸ்நானம் பெறணும் அப்படிங்கிற அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டாங்க. நமக்கு என்னமோ ஆக போகுது, அதனால் போய் ஞானஸ்நானம் பெற்றுவோம். வர்றாங்க, வரும்போது யோவான் ஸ்நானம் பார்க்குறான், எல்லாம் பாம்புகள் எல்லாம் வருது. நம்மள யாராவது அப்படி வர்றோமா சபைக்கு? விஷத்தன்மையோடு நாம் சொன்ன வார்த்தையினால் இடறிப்போன ஆத்மாக்கள் எதுவும் உண்டா? நாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் எதிர்காலங்கள் கெட்டு போனவங்க யாராவது இருக்காங்களா?
எனக்கு அப்படி அனுபவமெல்லாம் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவங்க எதிர்காலமே வீணாக போயிருக்கு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பேசியிருப்பேன். ஒருத்தங்க ஜுவல்ஸ் போட்ட ஒரு பொண்ணு, நம்ம சொன்னால் கழட்டிடுவாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்குது, பேசிகிட்ருக்கேன், மூத்தவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இல்லை அவங்க அப்படிலாம் விரும்பியெல்லாம் போட மாட்டாங்க ஜுவல்ஸ், அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசி கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. நான் எப்போ சொன்னாலும் ஒரு தடவைக்கு பிறகு இன்னொரு தடவை சொன்னேன்னா குறுக்க பேசாதீங்க, அதில் ஏதாவது இருக்கும். சொல்கிறோன்னு உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க, மேற்கொண்டு ஏதாவது சொன்னால் குறுக்க பேச வேண்டாம், அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, போடுவாங்க, சில நேரம் போட முடியும். இல்லை அவங்க போட்டே தான் இருக்காங்க, இல்லை அவங்க அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளையை பார்க்கவே முடியலை. அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் இல்லை, வேறு மாப்பிள்ளைக்கு தான் திருமணம் ஆச்சு. ஒரு நல்ல சிறப்பாக அமையலை. எதுக்கு இது மாதிரி எவ்வளவோ காரியங்களை கூட இருக்கிறவங்க கெடுத்துருக்காங்க. நம்முடைய வாய் நம்ம தெரியாமல் தான் என்ன உண்மையை தானே சொன்னோம். அவங்க ஜுவல்ஸ் போடாமல் உண்மையை தானே சொன்னோம். யூதாஸ் என்ன செஞ்சான்? உண்மையை தான் சொன்னான். என்ன சொன்னான்? இவர் தான் இயேசு, நான் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறேன், என்ன இவர் தான் இயேசு. அவன் சொன்னது பொய்யா? அவர் தான் இயேசு. என்ன நடந்தது? உண்மையை தான் சொன்னான். எந்த உண்மையை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். உண்மை பொய் சொல்ல வேண்டாம், பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். கெட்டு போகிற காரியத்தை சொல்லாமல் இருந்தால் போதும். அப்போ இவன் பார்க்குறான், எல்லாம் வருது, விஷ பாம்புகளெல்லாம் வருது. யார் வர்றதெல்லாம்? யார்? விரியன் பாம்பு குட்டிகளே. விதி முடிஞ்சாதான் விரியன் தீண்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது முடிஞ்சால் அவ்வளோதான், மயக்கம் வந்து அவ்வளோதான். வர்றதெல்லாம் கொடிய விஷம் உள்ளது. எத்தனை குடியை கெடுத்தாங்களோ, எத்தனை பேர் கெடுத்தாங்களோ தெரியல. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்து சிலையில் அறைய போகிறாங்க. அந்த அறையருக்கு உள்ள கூட்டத்தில் எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியல. விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த விரியன் பாம்பு குட்டியெல்லாம் எதுக்கு வருது தெரியுமா? நம்மளை யாரும் அடித்து கொன்றக்கூடாது, நாம் செத்தரக்கூடாது. பாருங்கள், அது வருங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இவன் பண்ணின பிரசங்கம் தான் அவங்கள கொண்டு வருது. அதுக்கு இன்னொரு ஆலோசனையும் சொல்கிறான். வகை காட்டினும் யார்? வகையை தெரிஞ்சிட்டீங்க, வரும் கோபாக்கினுக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய வழியை தெரிஞ்சு கொண்டீங்க. பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சும்மா உரிமை கொண்டாடாதீங்க. ஆபிரகாமுக்கு தகப்பன் உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள் சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கார், நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் என்னை விட மாட்டார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மனம் திரும்புங்க. அதான் இன்னைக்குரிய அர்த்தம். அதில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி இருந்தால் நம்முடைய விருப்பங்கள், சிந்தை, செயல்பாடுகள் எல்லாமே மாறி இருக்கும். உலக பிரகாரமான மனிதனுடைய விருப்பங்களுக்கும் நம்முடைய விருப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். உலக பிரகாரமான மனிதர்கள் மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இங்கேருந்து எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? யாரை ஏமாற்றலாம், வேலை செய்யும்போது கொஞ்சம் ஏமாந்து காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம். கம்பி கட்டுறவங்க இருக்காங்களாம். கம்பி கட்டுறவங்கள ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன். பெரிய ராடு வச்சுருப்பார், பெரிய பைப்பு, பெருசாக, அவ்வளோ பெருசு தேவையில்லை, ஆனால் பெரிய பைப்பில் தான் வச்சுருப்பார், நீளமாக. அது எதுக்குன்னா, வேலை செய்யும்போது நீளமாக கம்பியெல்லாம் கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்குவாராம். அந்த ராடு, வளைக்கிற ராடு பெருசாக, அதுக்குள்ளே வச்சு டைட்டாக வச்சுக்குவாராம். போகிற வழியில் எங்கேயாவது தேவைப்பட்டால் விற்றுறது, இல்லை பழைய இரும்பில் போட்டு அதை எடை போட்டு விற்று சாராயம் குடிச்சிட்டு போகிறது. பார்க்குற ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம், நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது. 16-17 வயசு ரொம்ப ஒரு நண்பர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போல்லாம் குடும்ப கட்டுப்பாடு, அந்த துறையில் வேலை செய்யணும், பிடிச்சானும், வருஷம் 1-2 பிடிச்சானும், மாதமாக தெரியல. அப்போ கடைக்காரம்மா கேட்குறாங்க, இந்த பையனை ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு. இல்லை, இவன் எத்தனை வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுவான், இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுமே சொல்கிறாரு. என்னையும் சொல்கிறாரு அவர்.
அப்போ எனக்கு ஒரு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும். அவர் சொல்கிறாரு, இவன் எத்தனை வருஷம் கழித்து இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு எத்தனை வருஷம் கழித்து இவனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி என் கணக்கில் சேர்த்துக்கலான்னு அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா அவரை திட்டுறாங்க. மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர். அந்த அம்மா அவங்கள திட்டுறாங்க. போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏப்பா இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிற இடத்துக்கு நீ எப்போ வர்றேன்னு கேட்குறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதான் புத்திங்கிறது. அதான் நான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா இப்போ என் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது செய்வன போராட்டம் எதுவும் இருக்கா, பிசாசு போராட்டம் எதுவும் இருக்கா, ஏதாவது நடமாட்டம் எதுவும் பண்ண, ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுதா, ஏன் புத்தி அதான் உள்ள நான் சிந்திப்பேன். திருடன் என்ன பண்ணுவான்? இங்கே இருக்குது, இங்கே எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, இது வெளியில் என்னென்ன வச்சுருக்காங்க. பொருளாக சொல்லுவாங்க, போய் பார்ப்பாங்க. ஒருத்தர் ஊருக்கு கூட்டிகிட்டு போனோன்னு நான் இப்படி யோசித்து ஜாமனி முடிச்சதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து சொல்கிறார், அண்ணன் அந்த டைல்ஸ் நல்லா இருக்குது, இதே மாதிரி டைல்ஸ் போட்டு ஒரு வீடு கட்டணும், அந்த ஃப்ரிட்ஜு வச்சுருந்தாங்க வாசனை எல்லாம் நான் அதே மாதிரி வாங்கணும்னு கூட வந்தவர் சொல்கிறாரு. அப்போ அவருடைய குணம் பாருங்கள். அவருக்கு ஃப்ரிட்ஜ் மேலேயும் வாஷிங் மிஷின் மேலேயும் அந்த வீடு டைல்ஸ் மேலேயும் அது மாதிரி செய்யணுமா? எங்களுக்கு என்னவா தோணும், இந்த வீட்டில் ஏதாவது செய்வன இருக்கா, பிசாசு இருக்கா, சூனி இருக்கா, அதை பார்த்து சோபனி உங்களுக்கு ஏதாவது சுவிசேஷம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு அது மாதிரி. கம்பி கட்டுறவருக்கு என்ன, இந்த கம்பியில் ஏதாவது கொஞ்சம் கொண்டுட்டு போக முடியுமா? கேள்விப்பட்டேன், ஒரு ஆள் அவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரரே சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரர் கடை சொன்னார், சார் எங்கள் வீட்டு பக்கத்து ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான் சார், டிஃபன் பாக்ஸ் இருக்க, சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸு, இதில் சிமெண்ட்டு கொண்டு வந்தே வீடு கட்டியிருக்கான் சார்னு சொன்னார். சாப்பிட்டு முடித்து கழுவி தொடச்சிட்டு அதில் சிமெண்ட் நிறச்சி வச்சிடுறது, கொண்டு போய் வீட்டில் இந்த சிவபுரத்தில் தான் அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டையும் நான் பார்த்தேன், கொண்டு போய் வச்சிட்றது, கொட்டி வச்சிடுறது. ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு பாண்டை ஏதோ தேரும் போல் இருக்குது, அதை கலக்கி அதில் 10 கல் வச்சிடுறது. இதே மாதிரி செஞ்சு வீடே கட்டிட்டார். எங்கெங்கேயும் வீடே கட்டிட்டார். அவர் சொன்ன வீட்டையும் பார்த்தோம். அப்போ இவருக்கு எப்படி நோக்கம் இருக்குன்னா, இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம மைண்டு எப்படி இருக்குது, நம்ம குணம் எப்படி, நம்ம புத்தி எப்படி இருக்குது. ஏழ்மையான ஜனத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு நம்முடைய தேவை ஏதாவது இருக்கா அப்படின்னு சிந்திக்கிற மனுஷன் உண்டா உலகத்தில்? அப்படி சிந்திக்கிற ஊழியக்காரர்கள் உண்டா? அப்படி சிந்திக்கிற பணக்காரர்கள் உத்தியோகஸ்தர் உண்டா? பார்க்கும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்முடைய உதவி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, சிந்திக்கிற மாதிரி இருக்கா? இதுதான் ஆண்டவருடைய சிந்தனை. இவரை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், மெய்யான மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் நம்மிடத்தில் காணப்பட்டு நம்முடைய மனம் சத்தியத்துக்கு நேராய் திரும்பி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்ததுன்னா விரியன் பாம்பு குட்டியை போல, திருடனை போல தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும். அவன் பார்க்கும்போது பார்க்குறான், விரியன் பாம்பு குட்டிகளே, ஆலோசனை சொல்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், இந்த கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளாதிருங்கள், உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளாதிருங்கள், மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காண்பியுங்கள். அதான் இன்றைக்கு இதில் உள்ள அர்த்தம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அங்கே யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அங்கே மனம் திரும்புறதுக்கே ஒரு ஆயத்தப்பட வேண்டியிருந்தது. ஏன்னா மனம் திரும்புவது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் தனக்கு பிரியமான ஒன்றை விட்டு கொடுப்பது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொட்டு விடுவித்தால் ஒழிய ஒரு மனிதனால் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளவே முடியாது. அது எந்த குணாதிசயமாக இருந்தாலும் சரி, போதை வஸ்துகளுக்கு அடிமையோ, திருட்டுத்தனமோ, அல்லது பொய், கொலை, வெறி எதுவாக இருந்தாலும் சரி, மாற்றிக்கொள்ளவே முடியாது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ மனம் திரும்புறதுக்கு ஆயத்தம் தேவையில்லை. அன்றைக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு.
இயேசு கிறிஸ்து சிலுவிலே ரத்தம் சிந்தின பிறகு மனம் திரும்புறதுக்கு ஆயத்தம் தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அழுது பாவ அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், மனம் திரும்பியாச்சு. பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஆலோசனை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நாம் பெற்ற ஞானஸ்நானமெல்லாம் என்ன? பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுட்டோமே, பாவங்களெல்லாம் நம்மை விட்டு போய்விட்டதா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கிட்டோமா? ரட்சிப்பு என்றால் மீட்பு, மீட்கப்பட்டுட்டோமா? ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டோமா? நாம் மீட்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அந்த மீட்பிலே நிலைத்திருக்கிறோமா? ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடலிலே நடந்த பேதுரு முழுகிட்டான், திரும்ப ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் இயேசு கிறிஸ்து பிறகு திரும்ப மீன் பிடிக்க பழைய வேலைக்கு போயிட்டான். மறுபடியும் வந்து ஊழியத்தை செய்தான். நாம் என்னவா இருக்கோம்? ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறோமா? பழைய நிலைக்கு போயிட்டோமா? பழைய நிலைக்கு போயிருப்போம் என்று சொன்னால் மறுபடியும் ரட்சிப்பு நிலையிலே வந்து நிலைத்திருந்து கர்த்தர் நமக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ அந்த பணியை நாம் செய்வோம். மனம் திரும்பி, இந்த மனம் திரும்புதலும் மிக அவசியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மனம் திரும்பினாதான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். எதற்காக நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்? அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். அந்த ஜனங்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டா? வித்தியாசம் உண்டா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மகா குடிகாரன் மோசமான ஆள் தான். ஆனால் தெரிஞ்ச சில சத்தியத்தையெல்லாம் கை கொள்ளுவேன். அந்த உண்மைன்னா உண்மையாக இருப்பேன். விக்கிரக ஆராதனைகள் செய்ய மாட்டேன். அது சம்மந்தப்பட்டு செய்யவே மாட்டேன், அதை போற்ற மாட்டேன். ஆனால் அநீதியான ஒரு வாழ்க்கை தான். அப்போ கிட்டார் கம்பெனியில் வேலை செய்யும்போது பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஆயுத பூஜைக்கு பூஜை போடணும். அப்போ அங்கே அந்த வேலை செய்கிறதுல முதல் தரமான வேலையை நான் செய்வேன். அப்போ ஓனர் வந்தார், என்கிட்ட வந்தார், அலெக்சாண்டர்னாரு, மூஞ்ச பார்த்தாரு, நீ பூஜை போட மாட்டப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அதில் அந்த மூத்தவன் அந்த தொழிலில் முதல் தரமானதும் அந்த பூஜை செய்யணும். நேராக வந்தார், மூஞ்ச பார்த்தார், நீ பூஜை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணார். அப்போ அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, இவர் இந்த வேலையை செய்ய மாட்டார். நாம் பணியாற்றுகிற இடங்களிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார் என்று அவரால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நடைமுறையில் பழகி போன விஷயம், இவர் கிறிஸ்தவர், இவர் லஞ்சம் வாங்க மாட்டார்னு சொல்ல முடியுமா? எத்தனை கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? மனம் திரும்புதல் இருக்குமானா சொல்ல முடியும். மனம் திரும்புதல் இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு பொரிகடலை கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, ஒரு நாள் சம்பளம் அதில் போட்டு கொடுப்பாங்க. பூஜை செய்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் தெரியுமா? குடியிருக்கிற பகுதி எந்த பகுதி ஆனாலும் சரி, சண்டைக்கு வந்தாங்கன்னு என்ன செய்வோம்? அப்பா நம்ம ஜெயிச்சிடணும், எந்தளவு அவங்கள கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி இருக்கா? ஜெயிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கா?
நீடிய பொறுமைன்னு சொல்லியிருக்கு, மிகுந்த மனத்தாழ்மைன்னு சொல்லியிருக்கு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சொல்லியிருக்கு. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். எங்கள் ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்திலே சிதறுண்டு பரம்பி இருக்கிற ஜனங்களுடைய குணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. ராஜ அரண்மனைக்கு கம்ப்ளைண்ட் போகுது. யூதர்களுடைய குணம் எப்படிப்பட்டது, மற்ற ஜனங்களுடைய குணம் எப்படிப்பட்டது, இந்த யூதருடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. சகல ஜனங்களுடைய குணங்களுக்கும் நம்முடைய குணங்களுக்கும் வித்தியாசம் உண்டா? நாம் கர்த்தருக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம் மேல் அதிகாரிகளிடத்தில் கொண்டு செல்லப்படுற அளவுக்கு நம்ம இடத்துல இருக்கா? நிஜமான கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போம். நிஜ கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த சுழல் காற்றிலே சிக்கி மாண்டாலும் மாண்டது தான், மீண்டாலும் மீண்டது தான். மெய்யாகவே கிறிஸ்துவ இருந்தால் நிச்சயமாக ஜெயிப்போம். 127 நாடுகளை ஆண்டு வருகின்ற அரசனுக்கு அடுத்ததாக இருக்கிறவன் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணுறான் ராஜாட்ட, மகாராஜா சக்கரவர்த்திகிட்ட. ஆகவே இவர்களையெல்லாம் சட்டங்களை கைக்கொள்ளு, ஆகவே அவர்களை இப்படி விட்டிருக்கிற ராஜாவுக்கு நியாயம் அல்ல, இவங்களையெல்லாம் அழிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் இவர்களெல்லாம் நிஜ யூதர்களாக இருந்தார்கள். ஆகவே என்ன நடந்தது, அந்த ஆமான 10 புலிகள் அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த குணாதிசயத்தை வெறுத்தவர்களெல்லாம் அழிஞ்சு போனாங்க. இதான் நிஜ யூதன், ஆவிக்குரிய யூதன். எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படியும் பாதுகாப்பார். நம்முடைய மரணத்தை எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி தான் அது முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தவான்களெல்லாம் இரத்த சாட்சிகளாக மரித்தார். போன 8ஆம் தேதி, அதுக்கு முந்தின நாள் ஒரு நாளில் இன்னும் 22 நாள் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு வெளிப்பாடு கிடச்சிது. வீட்டில் காலண்டரை குறித்து வச்சுருக்கேன். 8ஆம் தேதி ரவுண்ட் பண்ணி 22ன்னு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முந்தின நாள், அது 7ஆம் தேதியே 14 என்னன்னு தெரியல, போட்டு வச்சுருக்கேன். இந்த 8ஆம் தேதி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு மரணம். அது யாராக இருக்கும்னு யோசித்தேன். ஏன்னா நான் தான் வெளிப்பாடு கிடையாது, இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கேபி யோகன்னான் அப்படின்னு ஒரு ஸ்தாபகர், உலகம் முழுவதும் தெரிகிறவர். ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்குறவர் இல்லை, கூடையில் அள்ளி கொட்டுறவர், கூட அள்ளி கொட்டுறவர். ஏராளமான பைபிள் காலேஜ், பிடிஹெச் முடிக்கும்போது மாயவரத்தில் அவருடைய பைபிள் காலேஜில் தான் நான் படித்தேன். படிப்பெல்லாம் இலவசம், சாப்பாடு தங்குமிட இலவசம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ், எல்லாம் ஃப்ரீ. இது மட்டும் இல்லை, வெள்ளி சனி ஞாயிறு சபை நடத்துகிற ஊழியக்காரர் ஊருக்கு வந்து ஊழியம் செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம். இதுக்கு வர்றதுக்கு பஸ் காசு, போகிறதுக்கு பஸ் காசு, வந்து இறங்கணுன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்சா சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிடணும், இதுக்கு காசு. இந்த 3 நாள் தங்கி இருக்கும்போது இந்த 3 நாளுக்குரிய சாப்பாட்டு செலவுக்குள்ள காசு, இவ்வளவும் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் கேபி யோகன்னான்.
உலகம் முழுவதும் தெரிஞ்சவர். பணத்தை அள்ளி கூடையில் தான் அள்ளி கொட்டுவார். ஆனால் கீழே இருந்த நபர்கள் அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல, கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அவங்க வச்சுக்குவாங்க. அது அவருடைய கணக்கு. இன்றைக்கு அவருடைய நிலையெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. அவ்வளோ கௌரவமாக இருந்தவங்க நிலை பரிதாபமாக இருக்குது. இந்த ஏமாத்தினவங்க. அந்த யோகன்னான் அவர்கள் ஒரு விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இதுதான் 8ஆம் தேதி நடந்த சம்பவம். அதை நான் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடக்க போதோ, சொந்தத்தில் இருக்குமோ இல்லை சபையில் இருக்குமோ, எங்கே என்ன நடக்க போதோ தெரியல. இந்த ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 8ஆம் தேதி நடந்த சம்பவம். அது அவருடைய இழப்பு இந்த உலகத்திற்கு பேரிழப்பு. இந்திய ஊழியத்திற்காக செய்ய வேண்டும் என்று எல்லா நாடுகளிலுமிருந்து அவருக்கு அள்ளி கொடுப்பாங்க. அவர் வாரி வழங்குவார். அவர் போன 8ஆம் தேதி இறந்து போயிட்டார். அவரிடத்தில் வாங்கினவங்க உண்மையாக இல்லை, வாரி வாரி கொடுத்தார். வாங்கினவங்க உண்மையாக இல்லை. அந்த ஸ்தாபனத்தில் நான் கூட அந்த பைபிள் காலேஜ் ஒரு பையன் ஒரு சைக்கிள், நான் கூட ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். இந்த சைக்கிளுக்கு பில்லை இவங்க பேரில் போட்டு அவங்க 2 பேர் பங்கு போட்டு வச்சுக்கிட்டாங்க. புது சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், பெரிய சைக்கிள். அப்படிப்பட்ட ஆள்லாம் கீழே இருந்தாங்க. வாரி வழங்கினவர். இப்போ இவர் எங்கே போயிருப்பார்னு தெரியல. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயம் போயிருப்பார். நம்முடைய மறுபிறப்பு எப்படி இருக்குது? மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அந்த சமாதானத்தை பார்க்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர் போயிருப்பார் என்பது எல்லாருடைய நம்பிக்கை. ஊழியத்திற்காகவே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி. அவர் சேர்க்கணும்னு நினச்சி எத்தனையோ கோடி சேர்த்துருக்கலாம். அப்படி இல்லை, அள்ளி கொடுத்தார். பைபிள் காலேஜ், ஏராளமான பைபிள் காலேஜ், எங்கே பார்த்தாலும் பைபிள் காலேஜ் இருக்கணும், ஊழியம் இருக்கணும் என்பதற்காக அவருக்கு கீழே இருந்தவங்கலாம் உண்மையாக இல்லை, அதை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். இப்போ நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்குது? நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய மறுபிறப்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. கேட்டார் ஒருத்தர் ஒரு தடவை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அருகில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கேட்குறாரு, சக்கரால இன்ஸ்பெக்டர், அன்னை தெரசா பரலோகம் போயிருப்பாங்களே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. நம்ம தப்பிச்சா போதுன்றதான் இன்றைக்கி சூழ்நிலை. காந்தி போயிருப்பாரா, தெரசா போயிருப்பாங்களா, காமராஜ், இதெல்லாம் வந்து அவங்கவுங்க. என்கிட்ட அவர் கேட்குறார், அன்னை தெரசா பரலோகம் போயிருப்பாங்களா இல்லையா? நான் சொன்னேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு வசனம் சொல்லிடுச்சு. இந்த அனுபவம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது. இந்த அனுபவம் இருந்தால் அவங்க போயிருப்பாங்க. இதை எதிர்க்கிறதுக்காக அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறார். எதிர்கேள்வி கேட்கணும், எவ்வளவோ முயற்சி பண்ணுறார். அதனால் மேலே பேசக்கூடாது, அதை விட்டு இதை பிடிச்சிக்குவாங்க. பேசாமே இருந்துட்டு வந்துட்டேன். நமக்கு இன்றைக்கு அவர் உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை குறித்து நம்ம சிந்திக்கலாம். நம்ம சிந்திக்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, நம்ம தப்பிச்சு போக வேண்டியது ஏராளம் இருக்குது. அப்போ நம்முடைய மறுபிறவி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தது ஒரிஜினலா? அதான் முக்கியம். நான் பெற்றது ஒரிஜினலா? எங்கே பெற்றோம்? ஆற்றுல பெற்றோமா, குளத்தில் பெற்றோமா, இல்லை பெற்றோமா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. பிள்ளைங்க படிக்கிற நாளில் புதுசாக யூனிஃபார்ம் தைக்கிறது காசு கிடையாது. படிக்கிறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். பழைய யூனிஃபார்ம் போட்டு தான் படிக்க வச்சோம். பழைய யூனிஃபார்ம் யாரோ கொடுப்பாங்க. வெள்ளை சட்டை நிறைய பேருக்கு கொடுக்க சொல்லி பழைய சட்டை வந்து அந்த வெள்ளை சட்டை எடுத்து கொடுத்துருவோம். யூனிஃபார்மே கொடுப்பாங்க. சில இப்போ தான் போட்டு படிக்க வச்சோம். அது பழைய துணி தான். அது யாரோ போட்டது தான், தைக்க காசு இல்லை, யாரோ போட்ட பழைய துணி தான். படிப்பு ஒரிஜினலாக இல்லையா? அது சிபிஎஸ்சி ஒரிஜினல் படிப்பு தான். அது
நீங்கள் எங்கே ஞானஸ்நானம் பெற்றீங்க? ஆறா, குளமா, ஆறு ஓடுற தண்ணியா, குட்டையா, என்ன? ஒருத்தர் இந்த ஆவின் பால் பெரிய அதுக்குள்ளே தண்ணி நினச்சி அதில் ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு பாஸ்டர். எதில் பெற்றீங்க? அது உங்களுடைய மனம் புதிதாச்சா இல்லையா? உங்களுடைய மறுபிறப்பு எப்படிப்பட்டது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் மெய்யாகவே பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் பெற்ற அபிஷேகம் உண்மையானதா? போகலாம். தொட்டியை பற்றி பிரச்சனை இல்லை, தண்ணியை பற்றி பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் பரிசுத்தமெல்லாம் ஞானசானம் கொடு, மழை தண்ணி சேர்த்து மழை தண்ணி இறங்கினா கலையும், அதில் ஞானசானம் கொடுப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிருக்கிறோமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறந்தது ஒரிஜினலாக. பிள்ளைய படித்த படிப்பு ஒரிஜினல், அது சிபிஎஸ்சி ஒரிஜினல். யூனிஃபார்ம் பழசு தான், ஷூ எல்லாம் பழசு தான், எல்லாம் பழசு தான். வீட்டில் சொல்லி கொடுக்கலாம் ஆள் கிடையாது, டியூஷன்லாம் இல்லை, டியூஷன் வைக்கவே இல்லை. டியூஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கும் தெரியாது. ஜெபம் மட்டும்தான் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம் மறுபடியும் சொல்லிகிட்டே இருப்பேன். மனசில் பதிச்சுக்குங்க. சொல்லி கொடுத்த காரியம் 10th எக்ஸாம் +2 எக்ஸாம் 2 பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த காரியம். படிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் படிக்கணும்னு தோணுச்சுன்னா மூடி வச்சுட்டு போய் பைபிள் படி. பரீட்சைக்கு படிக்கும்போது 10th +2 படிச்சுட்டு இருக்கும்போது ஜெபம்னு தோணுச்சுன்னா மூடி வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணு. 2 பேருக்கும் சொல்லி கொடுத்தேன். நீ இதில் எவ்வளோ மார்க் வாங்குற அப்படிங்கிறத விட நீ ஆண்டவரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க அதான் எனக்கு முக்கியம். இதில் கிடைக்கிற உயர்வை விட ஆண்டவர் அதில் பெரிய உயர்வு கொடுப்பார். சின்ன பிள்ளை ரொம்ப பயந்துச்சு. அப்பா அப்புறம் அதுக்கப்புறம் வாத்தியாரெல்லாம் பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லிச்சு. ஏன் அதுக்கப்புறம் நீ வாத்தியாரை பார்க்க மாட்டா? ஃபெயில் ஆகிட்டாங்க பிள்ளைங்க வாத்தியாரை பார்க்குறது. நீ அதுக்கப்புறம் வாத்தியாரை பார்க்க மாட்ட. நீ பயப்படவே பயப்படாத. மார்க் ஷீட் வந்துச்சு, பார்த்துச்சு, இது என் மார்க்கே இல்லைன்னு தூக்கி போட்டுருச்சு. நிஜம், மார்க்கே இல்லைப்பா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய அறிவு ஞானத்தை பாருங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பாருங்கள். வாங்குகிற மார்க்கை பாருங்கள். ஆராதனைக்கு வர வேண்டாம், படி, புஸ்தகம் படி. ஜெபம் பண்ண வேண்டாம், நீ பரீட்சைக்கு படி. பரீட்சைக்கு தான் படிக்கணும். ஆமாம், ஒருத்தன் வந்து இப்போ பையன் தான் வேண்டாம், என்னடா அண்ணா பரீட்சைன்னா, எவ்வளோ ஆளுண்டா பரீட்சை நான் கேட்டேன். பரீட்சைன்னா எவ்வளோ ஆளுண்டா பரீட்சைன்னு கேட்டேன். அவனுக்கு அது புரியல. பறிக்க வேண்டியதான், பரீட்சைன்னு தான் சொன்னான். என்னங்க பரீட்சை? எவ்வளோ ஆழம் பரீட்சை? முழங்காலாலம் பறித்தேன். ஒரு ஆளை உள்ளே இருக்கிறவளுக்கு பறித்தேன். அந்த பரீட்சை தான் பறிக்கலாம் ஒழிய இந்த பரீட்சையெல்லாம் செல்லாது. இந்த பரீட்சையில் பறிக்கணும்னு நினச்சா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், பறிக்கலாம். ஆழமாக பறித்து பெரிய மரத்தை நட்டு மேலே காய்க்கும், வண்டி வண்டியாக காய்க்கும், வண்டி வண்டியாக காய்க்கும். செலவழிக்க முடியாது, வண்டி வண்டியாக காய்க்கும். காய்க்கிறத நம்ம சாப்பிட்லாம், ஆரோக்கியம் இருக்கும். எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உண்டு. நாம் பெற்ற ஞானஸ்நானம் ஒரிஜினலாக இருந்தால் தான் இவ்வளவும். அது டூப்ளிகேட்டாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மெய்யாகவே நம்முடைய மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல், ஜலத்தினாலும் ஞானஸ்நானம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பெற்ற ஞானஸ்நானமானது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருந்தால் நிலைத்திருக்கலாம். இல்லைன்னா இல்லை. நிலைச்சிருந்தால் அங்கே நமக்கு ஒரு வீடு உண்டு, அதை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக
மனமகிழ்ச்சி நாள் இந்த சபையுடைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளில் இந்த ஆராதனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் பேர்பராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. காரியங்களெல்லாம் பொறுப்படுத்திக் தேவையெல்லாம் சந்தியும். ஒவ்வொருவரும் பெற்ற ஞானஸ்நானமானது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு ரட்சிப்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்கிறார். நித்தியத்தில் நீர் கட்டி கொண்டிருக்கிற வீடில் ஆணுரை திருத்தலை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவ கிரீடம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பதியட்டு ராஜா. இருதயங்களிலே பதியட்டும். யாவரும் முடிவென்று சாட்சியாக நிலைத்திருக்க கிருபை செய்கிறார்கள். சரீரம் முழுவதுமாக அக்னி பிரசன்னம் ஊற்றப்படணும். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டு போவதாக. சமாதான தேவனே ஒவ்வொரு இருதயங்களே குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. யாவரும் முடிவென்று சாட்சியாக நிலைத்து கிருபை செய்வீராக. வருகிற நாட்களில் நடைபெறுகிற ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அந்த சனிக்கிழமை சென்னை நடைபெற அந்த பாஸ்டர் மீட்டிங்கில் இப்படி கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இனி மறைத்து வெளிப்பட்டு வருகிற ஒவ்வொருக்கும் தேவைப்பட்ட வசன வார்த்தைகளை பரத்தினது கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீண்ட நாள் சந்தேகங்கள் நீங்கட்டும். அநேக சத்தியங்கள் வெளிப்படட்டும். கிரியச்சும் நாமத்தை மட்டும் துதி கனமையும் எல்லாம் முக்கிய செலுத்துகிறப்பா. ஜபத்தை கேட்டபடியாலும் முக்கிய ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா.